முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு 150 கிராம் அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 4-5 வெங்காயம், கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சோயா வறுவல் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்கிற எந்த சோயா வேணாலும் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்க தண்ணியில் சோயாவை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற விட்டுறலாம். பருப்பை வேக வச்சு மற்ற காய்களையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுமே கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்துடலாம். நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெண்பூசணியை இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் கொஞ்சம் சாப்பிட்ற போல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கூட சேர்த்து இதையே வதக்கிக்கோங்க. காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி வெண்பூசணி இல்லைனா வெண்பூசணி, சொரக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். நல்ல காரம் இருக்கும், அதனால தான் நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். காரம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாயோ சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து சாம்பாருக்கு வந்து காரம் போடுறது அந்த அளவுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க, கம்மியான காரமாக தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சுருக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக வச்சுக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். காய் வதக்கிறப்ப போட்டேன், இருந்தாலும் அது பத்தாது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா காயை வந்து வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். அடுத்து ரசத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 பூண்டு பல், கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு இதை தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு வந்து தட்டியாச்சு. இப்போ தக்காளியெல்லாம் கரைச்சிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அவ்வளோதான். புளியை கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா 3 தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 தக்காளியை போட்டு கரைச்சிக்கலாம். தக்காளி கரைக்கிறப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதில் போட்டு கரைச்சிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும். எதுக்கும் தக்காளி வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள புழுவெல்லாம் இருக்குது, பார்த்துட்டு எடுத்து கரைச்சிக்கோங்க. உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு கரைச்சிங்கன்னா செகண்டில் கரைஞ்சி. சில நேரங்களில் ஃப்ரிட்ஜிலேருந்து தக்காளி எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா கரையவே கரையாது. அதனால் அது கொஞ்சம் கல் உப்பு கையில் சேர்த்துட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரைச்சிரும். புளியும் தக்காளியும் கரைச்சதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டினோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கரைச்சி விட்ருவோம். அவ்வளோதான், ரசத்துக்கு எல்லாமே ரெடி. இப்படியே கூட நீங்கள் எடுத்து குடித்தா நல்லாயிருக்கும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும், அதனால் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு தாளித்து காய் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ மையாக வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி சூப்பராக வேகும். உப்பு போட்டால் வேகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த பொய். அதனால் நீங்கள் போட்டு நல்லா வேக வைக்கலாம். நான் 4 விசில் தான் விட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு மாவாவும். சாம்பாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பையும் வேக வைக்கக்கூடாது. அதனால் நான் பருப்பு மத்து வச்சு கடையில் சும்மா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப வலுன்னு சாம்பாருக்கு ஊற்றினாலும் அது வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி கரண்டிலே கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெண்பூசணியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துடலாம். இப்போது பருப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஏன்னா தக்காளியில் சாம்பாருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக புளிப்பு போட்டாலும் புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே சாம்பார் செஞ்சிங்கன்னா புளி ஊற்றுங்க, ஆனால் கம்மியாக ஊற்றுங்க.
அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி ஊற்றாமல் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் புளி ஊற்றியே ஆகணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம், அந்த ரசத்தை இதில் சேர்த்து விட்ருவோம். உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்தோம். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். மல்லித்தலை கூட நம்ம வந்து சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் இதில் சேர்க்க வேணாம். உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரசம் பாருங்கள் லைட்டாக அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் வந்து நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி. ரசத்தை வந்து ரொம்பையும் கொதிக்க விடக்கூடாது தான், ஆனால் லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம ரசத்தை வந்து இறக்கி மூடி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி. இப்போ ரசத்தை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் சாம்பாரை. உங்களுக்கு இதுக்கு மேலே தாளிக்கணும்னா கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். சூப்பராக நல்ல கமன்னு வெண்பூசணியில் சாம்பார் ரெடி. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக அந்த பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம சோயா வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஏன்னா உப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சோண்டு தண்ணி, அந்த மசாலாலாம் சேர்ந்து வேகிறதுக்காக. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இருக்கிற தண்ணியில் நல்லா வெந்து வந்துடும், இந்த பச்சை மசாலாவோடையும் போயிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி விரலில் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு சோம்பு, கையிலே அளவு போடுங்க. இல்லை நீங்கள் டீஸ்பூனில் சேர்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேருங்க. அதே போல் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா பெப்பர் மசாலா அப்படிங்கிறப்போ மிளகு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பவுட்ரு பண்ணிடலாம். இதெல்லாம் என்ன மசாலா பவுட்ரு பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் சும்மா அந்த இடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் குறப்பாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் வந்து ஈஸியாக பவுட்ரு பண்ணிக்க முடியும், அதனால தான் நான் இதில் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜாரோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு, ஆனாலும் அந்த சோயாக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி பவுடரை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு, மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு மூடி அப்படியே விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறுத்துடுச்சு, அந்த மசாலாவோட வாடையும் போயிடுச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஃபீஸ் லஞ்சுக்காக சோயா பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு வெண்பூசணியில் சாம்பார், அப்புறமா கொஞ்சம் தக்காளி ரசம், ரைஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். அப்புறமா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக செஞ்சுருக்கோம். நீங்களும் ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் லஞ்செல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு பெப்பர் ஃப்ரை அவ்வளோ அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.